வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னா ஹியூமன் ரைட்ஸ்ல ICCPR பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ICCPR எதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ரைட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம UDHRல இருந்தோம், அதுக்கப்புறமா எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ICCPR வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. December 1696ல இது எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணதாகவும் 23rd March 1976ல இத யூஸ் பண்ணதாவும் இதுல சொல்றாங்க. ICCPRல மெயினா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, பிரியாம்பிள்ல ஒரு பர்சனோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அவங்களோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதுக்கப்புறமா அவங்களோட எக்கனாமிக் ரைட்ஸ், அதாவது அவங்க எங்க வேணாலும் ஜாப் பாத்துக்கலாம், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி சில ரைட்ஸை பத்தி தான் இதுல மெயினா சொல்றாங்க அப்படின்றது பிரியாம்பிள்ல சொல்றாங்க. ICCPR பொறுத்த வரைக்கும் 53 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 6 பார்ட்ஸ் இருக்கு, 2 ஆப்ஷன் புரோட்டோகால் இருக்கு. 2 ஆப்ஷன் புரோட்டோகாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பத்தியுமே 7 மார்க்லயோ இல்லைன்னா 4 மார்க்லயோ கட்டாயமா கேட்பாங்க. அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தமா 53 ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 1 ஆஃப் ICCPRல என்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பத்தி சொல்றாங்க. ரைட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஹாஸ் அ ரைட் டு சூஸ், அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதுல பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னும் போது ஓட்டிங் ரைட்ஸ், மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்துடும். எக்கனாமிக் சோசியல் ரைட்ஸும் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிக்குது, அவங்கள நான் எனக்கு பிடிச்ச பார்ட்டியை நான் சூஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்ச பார்ட்டி என் கண்ட்ரியை ரூல் பண்ணணும் அப்படின்ற ரைட்ஸை பத்தி சொல்றாங்க. அதாவது நான் ஃப்ரீயா சூஸ் பண்ணணும், நான் சூஸ் பண்ண கவர்மெண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்றாங்க. பார்ட் 2ல ஸ்டெப்ஸ் ஃபார் ரிமூவிங் டிஸ்கிரிமினேஷன் பத்தி சொல்றாங்க. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற கான்செப்ட்னா நமக்கு தெரியும், ரேஸ், ரிலீஜியஸ், கேஸ்ட், கிரீடு, பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டியும் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களோட லாஸ்ட்ல இந்த டிஸ்கிரிமினேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கோ சுத்தமா எராடிகேட் பண்றதுக்கோ எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஸ்டேட் பார்ட்டிஸ் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டிஸும் ஃப்ரீடம் அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லைன்னா அவங்களோட லாஸ்லயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா யாரையாவது டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களோ, யாராவது அதுல அஃபெக்ட் ஆனாங்களோ எஃபெக்டிவ் ரெமடிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், சட்டத்தின் மூலமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி தான் ஸ்டேட் இப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றத பார்ட் 2ல சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல ஆர்டிகிள் 2ல இதை சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஃபார் என்ஷூரிங் ஈக்குவல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன். மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டை ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஒவ்வொரு அவங்களோட லாஸ்ல இதை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட் தான் ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 4ல ஸ்டெப்ஸ் ஃபார் த மெஷர்ஸ் டியூரிங் பப்ளிக் எமர்ஜென்சிஸ். பப்ளிக் எமர்ஜென்சி டைம்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் கட் டவுன் ஆகாது, எப்படி எல்லாம் இந்த சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே கட் டவுன் பண்ணாம பப்ளிக் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் கட் டவுன் ஆகாது அப்படின்னா நான் இதுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஆர்டிகல் 6, 7, 8, 11, 15, 16, 18 இந்த ரைட்ஸ் எல்லாமே எமர்ஜென்சி பீரியட்லயுமே பப்ளிக் கிடைக்கணும். இந்த ரைட்ஸ் எதுவுமே டிக்ளைன்
டிக்ளைன் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படி எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 என்ன சொல்றாங்கன்னா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, பீப்புளுக்கு வந்து ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு எப்போ இந்த லிமிட்டே ஆனா வந்து சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சில லிமிடேஷன்ஸும் ஒவ்வொரு ரைட்ஸ்லயுமே இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து பார்ட் 3 சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க. 6ல இருந்து 27 வரைக்கும் இருக்கு. நம்ம அதுல என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 3ல இருந்து 21 வரைக்கும் நம்ம அதுல பார்த்தோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல சொல்றாங்க. அது போக இதுல ஆர்டிகல் 6ல இருந்து 27 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஷார்ட்டா இருக்கும் ஒவ்வொரு ரைட்ஸுமே யூடிஹெச்ஆர்ல. இதுல ஐசிசிபிஆர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரைட்ஸை எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 6 வந்து ரைட் டு லைஃப். நம்ம ரைட் டு லைஃப்ன்றத பேசிக்கா பார்த்திருப்போம். இதுல என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு லைஃப் வந்து ஒவ்வொரு ஹியூமனோட இன்ஹரண்ட் ரைட்ன்றத சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து டெத் சென்டென்ஸ் பத்தி சொல்றாங்க. டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்க கூடாது, இந்த கன்வென்ஷன்ல சைன் பண்ணிருக்க கண்ட்ரிஸ் வந்து கொடுக்க கூடாது. எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா வார் டைம்ஸ்லயோ சில ஹீனியஸ் கிரைம்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்கோ கொடுக்கலாம். காம்பிடன்ட் கோர்ட் வந்து அந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பாஸ் பண்ணா அந்த பர்சன், அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பேடன் பண்றதுக்கோ அந்த சென்டென்சஸ், அந்த டெத் சென்டென்ஸை கம்மி பண்ணி லைஃப் சென்டென்ஸா மாத்துறதுக்கோ மாத்தி கேட்கறதுக்கோ உரிமை இருக்கு அப்படின்றதை சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து யாருக்கெல்லாம் டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னா மைனர் அண்டர் 18 கீழே இருக்கவங்களுக்கோ, அதே மாதிரி வந்து பிரெக்னன்ட் உமன்ஸுக்கோ டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்து மைனர் குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து ரீஹாபிடேஷன்ஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து சப்போஸ் இப்படி டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது கிரைம் ஆஃப் ஜெனோசைட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இந்த ரைட் டு லைஃப்ல ஆர்டிகல் 6ல சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 7ல என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 7 அபாலிஷன் ஆஃப் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், ஸ்லேவரி இதை பத்தி சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸ்லேவரி அண்ட் சர்விட்யூட் இருக்கக்கூடாது, அதெல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுன்ற கான்செப்டை இதுல நம்ம எழுத போறோம். அபாலிஷன் ஆஃப் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அண்ட் டார்ச்சர் வந்து ஆர்டிகல் 7ல சொல்றாங்க. யாரையுமே இன்ஹியூமனா ட்ரீட் பண்ணக்கூடாது, டார்ச்சரும் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 8ல தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்லேவரி அண்ட் சர்விட்யூட் பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ஹார்ட் லேபர் பத்தியும் சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்லேவ் யாரையுமே அடிமையாவோ கொத்தடிமையாவோ வச்சிருக்க கூடாது. எப்போ வந்து இப்ப நம்ம இந்தியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஹார்ட் லேபர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் வந்து பனிஷ்மெண்ட்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க ஹார்ட் லேபரா அவங்க இருக்கலாம். அது தவிர்த்து மிச்ச டைம்ல அவங்களுக்கு வந்து ஹார்ட் லேபர் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டோ வேலையோ கொடுக்க கூடாது அப்படின்றத வந்து இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 9 ரைட் டு லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி, அன்லாஃபுல் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் பத்தி தான் இதுல சொல்றாங்க. இதுல வந்து பிரீஃபா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அதாவது அன்லாஃபுல்லா யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, தே ஹேவ் ஃப்ரீடம் டு மூவ், எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், வாழலாம், சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரீசன் ஃபார் த அரெஸ்ட், என்ன ரீசனுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத சொல்லணும். அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ டைம்குள்ள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரையலை வந்து இவ்வளோ பீரியட் ஆஃப் டைம்குள்ள சீக்கிரமா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணணும். அவங்க அந்த யார் அந்த இப்போ ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த பர்சனுக்கு வந்து ரீசன் ஃபார் த அரெஸ்ட் சொல்லணும். அது போக அவங்களுக்கு வந்து அவங்களோட அட்வொகேட்ஸை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்காண்டி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அங்க கோர்ட்ல ட்ரையல் நடக்கும் போது பாத்துக்கலாம். அது போக இந்த மாதிரி அன்லாஃபுல் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷனை நம்ம வந்து வாங்கிக்கலாம் கோர்ட் மூலமா அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. ஆர்டிகல் 10ல என்ன சொல்றாங்க, ரைட்ஸ் ஆஃப் அ டீடைனி டு பி ட்ரீட்டட் வித் ஹியூமனிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். அரெஸ்ட் பண்ணிட்டு போறவங்களை அது மனிதநேயத்தோட ட்ரீட் பண்ணணும், மரியாதையும் கொடுக்கணும்ன்றதுதான் அடுத்த ஆர்டிகல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இந்த மனிதநேயத்தை ட்ரீட் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இருப்பாங்க, அவங்களுக்கு
வந்து ட்ரையல் நடந்துட்டு இருக்கும். கன்விக்டட் பர்சன்ஸை தனியா வச்சிருக்கணும், நான் கன்விக்டட் பர்சன்ஸை தனியா வச்சிருக்கணும், விமன்ஸுக்கு தனி பிரிசன் இருக்கு, ரெஸ்பெக்ட் அண்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஆர்டிகிள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 11 ஃப்ரீடம், அதாவது நோ இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ், சில கான்ட்ராக்ட்ல சில விஷயங்களை செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி அதை நம்ம செய்யாம விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்காண்டி அவங்கள வந்து பிரிசன்ல எல்லாம் போட முடியாது, ஃப்ரீ ஃப்ரம் தட் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 11ல சொல்லியிருக்காங்க. ரைட் டு லிபர்ட்டி ஆஃப் மூவ்மெண்ட். ரைட் டு லிபர்ட்டி ஆஃப் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம யாரு வேணாலும் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போய் வாழலாம், நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பண்ணலாம், அதுக்குரிய வந்து ரெமுனரேஷனை நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வேற எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் போய்க்கலாம். அதே இப்ப நம்ம ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் நேஷனல் செக்யூரிட்டியோ பப்ளிக் ஆர்டரையோ சோசியல் செக்யூரிட்டியவோ அதே மாதிரி வந்து இங்க இருக்க மக்களோட ஃப்ரீடமையோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா நான் வந்து போய் இருக்கலாம். இட்ஸ் சப்ஜெக்ட் டு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 13 ரைட் ஆஃப் அன் ஏலியன் நாட் டு பி எக்ஸ்பெல்ட் அவுட் கம்பல்சரியா அவங்கள வெளியில அனுப்ப முடியாது ஏலியனோட ரைட்ஸை. இப்ப நான் ஒரு கண்ட்ரிக்கு ஏலியனா நான் போறேன், என்னோட இந்தியன் கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியும் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க, நான் அங்க போறேன் அப்படின்னும் போது ரைட் டு நான் அங்க வந்து ரைட்ஸ் ஆஃப் அன் ஏலியன், நான் அங்க போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்ப வந்து எனக்கு அந்த ரைட் வந்து தடைப்படும் அப்படின்னா சேம் பப்ளிக் ஆர்டர், நேஷனல் செக்யூரிட்டி, அந்த கண்ட்ரியோட ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் தடுக்கிற அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஃபியர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு வந்து அங்க அசைலம் கிடைக்காது. அது தவிர்த்து எனக்கு வந்து அங்க ஏலியன் ரைட்ஸ் கிடைக்காது, அதை தவிர்த்து ஏலியன் ரைட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்து வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது ஃபேர் அண்ட் பப்ளிக் ஹியரிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு வந்து ட்ரையலுக்கு வருது அப்படின்னா இப்ப அங்க என்ன அபிஷியல் லாங்குவேஜ்ல இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எந்த டிலேயும் இல்லாம அதிகமா டிலே இல்லாம என்னோட டிஃபென்ஸுக்காண்டி நான் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைம் எடுத்து டிஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் முன்னாடிதான் வந்து அந்த டிஃபென்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிதான் எக்ஸாமின் பண்ணணும், ஹாவ் டு எக்ஸாமின் த விட்னஸ் பிஃபோர் ஹிம், அவர் முன்னாடிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டர் வந்து கோர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்ப நான் வந்து எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது, என்னோட கேஸ் வந்து எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது, என்னோட கேஸ் வந்து இங்க தமிழ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடக்குது அப்படின்னும் போது எனக்கு தமிழ் தெரியாது. அப்ப தமிழ் தெரியல அப்படின்னும் போது எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்கு கோர்ட் வந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானே குற்றவாளி அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் தான் பண்ணணும். என்னை வந்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னைய வந்து கில்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. இதே இது ஜுவினைல இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்ஸே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்விக்டட் ஆகுறேன் அப்படின்னும் போது அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா நான் ஹையர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இதுல சொல்றாங்க. இது வந்து ஃப்ரீடம் அகைன்ஸ்ட் போஸ்ட் ஃபேக்டோ லா ஆர்டிகல் 15. இதுல என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா இப்போ வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் விற்கிறது வந்து தப்பு கிடையாது, அது அஃபென்ஸ் கிடையாது. அப்போ நான் வந்து லாட்டரி டிக்கெட் வித்திருக்கேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பீரியட் ஆஃப் டைம்ல வந்து லாட்டரி டிக்கெட் இங்க விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், லாட்டரி டிக்கெட் விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
சொன்னதுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு சட்டம் இருந்த அன்னைக்கு நான் வித்ததுக்காண்டி இன்னைக்கு வந்து என்னைய பனிஷ் பண்ணலாமானா பண்ண முடியாது. அதான் போஸ்ட் ஃபேக்டோலா. நான் அன்னைக்கு தப்பு பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு சட்டத்துல என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். அதுக்கு பதிலா பனிஷ்மெண்ட்டை இப்ப நான் அனுபவிக்க முடியாதுன்றதுதான் இதோட கான்செப்ட். நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். டு ரெகக்னைஸ் அஸ் அ பர்சன் பிஃபோர்ல ஆர்டிகல் 16 நமக்கு தெரியும். அதை ஈஸியா எழுதிடலாம். சிங்கிள் லைன்ல தான் இருக்கு. ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரைவசி, ஃபேமிலி, ஹோம் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 18 ஃப்ரீடம் ஆஃப் தாட், கன்சைஸ் அண்ட் ரிலீஜியன். அதான் வந்து ஆர்டிகல் 18 என்ன சொன்னா, நான் ஒரு ஹியூமனா இருக்கேன்னா நான் எந்த ரிலீஜியனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எந்த ரிலீஜியனை வேணாலும் நான் வந்து ப்ரீச் பண்ணலாம், மக்கள்கிட்ட பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி யாருமே கட்டாயப்படுத்தி இந்த ரிலீஜனை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படின்ற ரைட்ஸ் தான் இதுல சொல்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ல என்ன சொன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். அதே தான் யூடிஹெச்ஆர்ல பார்த்த மாதிரி தான். நான் என்னோட எக்ஸ்பிரஷனை ஃப்ரீயா பண்ணலாம், ஃப்ரீயா சொல்லலாம். அகெயின்ஸ்ட் த கவர்மெண்டாவோ அகெயின்ஸ்ட் எனி பர்சனோ நம்ம யாரை பத்தி வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்களோட டிக்னிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன எப்படி நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், வேர்ட்ஸ் மூலமாவே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பேம்ப்ளெட் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஆர்ட் சிலதை வரைஞ்சோ எழுதியோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்மளோட எதிர்ப்பையோ நம்மளோட ஆதரவையோ தெரிவிக்கலாம் அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் ப்ரொபகேண்டா ஆஃப் வார், வார் இருக்கக்கூடாது, அட்வகேசி ஆஃப் ஹேட்டர்னஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதாவது போர் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து ரிலீஜியஸ் கல்ச்சரு இந்த ரிலேட்டடான ஹேட்ரட்னஸோ அதை தப்பா ப்ரொமோட் பண்றதோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றேன். ரைட் ஆஃப் அ பீஸ்ஃபுல் அசம்பிளி, அது ஆர்டிகல் 21. நான் எங்க வேணாலும் குரூப் ஆஃப் பர்சன்ஸோட பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆகலாம் வித்தவுட் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னா எந்த ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லாம நான் அசம்பிள் ஆகி நான் எதுக்கு அசம்பிள் பண்ணணும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் அசம்பிளி, அடுத்து வந்து அசோசியேஷன். அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு ஃபீமேலா இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு மகளிர் குழு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஃபார்ம் பண்ணி நான் ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது மூலமா மக்களுக்கு என்கிட்ட அசோசியேஷனை சேர்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் டு மேரி அண்ட் ஃபார்ம் அ ஃபேமிலி, அதாவது அதான் ஆர்டிகல் 23. நான் வந்து அட்டைன் ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னும் போது மெஜாரிட்டி ஏஜ் வந்துருச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஃப்ரீ கன்சென்ட்டோட இருக்கணும். யூடிஹெச்ஆர்ல பார்த்த மாதிரிதான் ஃப்ரீ கன்சென்ட்டோட இருக்கணும் அப்படின்னும் போது டைவர்ஸ் பண்றதுக்கும் 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 24 ரைட்ஸ் ஆஃப் அ சைல்டு டு ப்ரொடெக்ஷன் அண்ட் நேஷனாலிட்டி. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட நேஷனாலிட்டி வந்து இன்ஹரண்ட் ஆயிரும். அவங்களோட நேஷனாலிட்டி அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்றது, அவங்க நேஷனாலிட்டியை மாத்திக்கிறது. ரைட் டு பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட், அதான் ஆர்டிகல் 25. நம்ம யூடிஹெச்ஆர்ல பார்த்ததே தான். ஓட்டிங் ரைட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து என்னை ஆட்சி செலுத்துற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 26 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ப்ரொடெக்ஷன் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரி. எமர்ஜென்சி டைம்ல இந்த மாதிரி டைம்ல எல்லாம் சில ரைட்ஸ் வந்து கேன்சல் ஆகும் போது சில ரைட்ஸ் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27ல என்ன சொல்றாங்கன்னா, மைனாரிட்டி ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க. மைனாரிட்டிஸ்னா எத்னிக், ரிலீஜியஸா, லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒரு மைனாரிட்டி குரூப் இருக்கும். ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி சில மைனாரிட்டி குரூப் இருக்கும். சில எத்னிக் மைனாரிட்டி குரூப்ஸ் இருக்கும். 28ல இருந்து 40 எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ஃபர்தரா இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதுதான் வந்து ஐசிசிபிஆர். ஐசிசிபிஆர்னு கேட்டாங்கன்னா இதே மாதிரி தான் எழுதணும். நான் ஃபர்ஸ்ட் யூடிஹெச்ஆர்ல சொன்ன மாதிரி இந்த கான்செப்டையும் ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம்.
இது வந்து பார்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. பார்ட் 1 ஆஃப் ஐசிசிபிஆரும் அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனும் அதே மாதிரி ஐசிஇஎஸ்சிஆர் எக்கனாமிக் கல்ச்சுரல் அண்ட் சோசியல் ரைட்ஸ் அவங்க இதுவும் கிட்டத்தட்ட இல்ல ரெண்டுமே ஒரே ரைட்ஸ் தான். அதே அப்பனா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 ஆஃப் ஐசிசிபிஆர் ஐசிஇஎஸ்சிஆரும் சேம் தான். பார்ட் 2ல என்ன சொல்றாங்க, பார்ட் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கான்செப்ட் வைஸும் கதை மாதிரியும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதை நம்ம வந்து ஈஸியா எழுதிடலாம். ஐசிசிபிஆர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து 12 மார்க்ல கேட்பாங்க. கம்பேரிசன் பண்ணி கேட்க மாட்டாங்க. யூடிஹெச்ஆர் தான் கம்பேரிசன்ல கேட்பாங்க. இது வந்து 12 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எப்ப கொண்டு வந்தாங்க, பிரியாம்பிள்ல இருந்து வரிசையா எழுதணும் அப்படின்னா அழகா எழுதிடலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா நம்ம ஒரு கம்பேரிசன் சார்ட், அதாவது இப்ப யூடிஹெச்ஆர்னா ஆர்டிகல் 1ல இது சொல்றாங்கன்றது நம்ம ஒரு 2-3 டைம் படிச்சோம்னாலே மெமரைஸ் ஆயிரும். அதே மாதிரி ஐசிசிபிஆர்ல ஆர்டிகல் 1ல இது பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் இருக்கு, இதுல மொத்தம் இத்தனை ஆர்டிகல்ஸ் தான் நம்ம எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா எழுதிடலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.